அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். இயேசுவின் ஒரு வார்த்தை போதும் உங்கள் வாழ்க்கையே மாறும். இயேசுவின் ஒரு வார்த்தை போதும் உங்கள் சூழ்நிலை அப்படியே மாறிவிடும். எப்பேற்பட்ட சாத்தியமே இல்லை என்கிற சூழ்நிலையா இருந்தாலும் அவருடைய ஒரு வார்த்தை சாத்தியமில்லாதவைகளை சாத்தியமாக்கும். அவன் மத்திய 8:5-13 படிச்சீங்கன்னா, அங்கே 100க்கு அதிபதி ஒருவன் வருகிறான் இயேசுவினிடத்திலே. தன்னுடைய வேலைக்காரனுக்காக அவன் வருகிறான். அவன் வேலைக்காரன் பாருங்க, ரொம்ப உத்தமனா இருந்திருப்பான் போல. ஏன்னா அவனுக்காக இவன் வரான், இல்லாட்டியும் கண்டுக்கவே மாட்டானுங்கல்ல. அவன் ரொம்ப உத்தமனா இருந்திருக்கிறான், நல்லவனா இருந்திருக்கிறான். அதனால இவன் வந்திருக்கிறான். வந்து சொல்றான், என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான். அவனுடைய சிச்சுவேஷன் அவன் சொல்றான். இயேசு சொல்றாரு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். வேற யாருனாலும் பரவாயில்ல, இயேசு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். அவன் எப்படி சொல்றான் பாருங்க. நீங்க வீட்டுக்கெல்லாம் வர வேணாம், ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஏன்னா நான் 100 பேருக்கு அதிபதியா இருக்கிறனால அதிகாரத்தை குறித்து எனக்கு தெரியுது. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்க எல்லாவற்றுக்குமான அதிபதி, நீர் மேசியா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இயேசுவுக்கு அவன் சொன்னதை அப்படியே அட்ராக்ட் பண்ணிச்சு பாருங்க. இயேசு என்ன சொல்றாருன்னா, இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, சில நேரம் நம்ம விசுவாசத்தை கேள்விப்பட்டு இயேசு என்ன பண்றாரு? இவ்வளவு கஷ்டத்துல என்னை நம்புறான், இவ்வளவு கஷ்டத்துல எல்லாரும் இப்படி பேசுறாங்க, ஆனா இவன் மட்டும் என்ன இன்னும் நம்பிட்டு இருக்கான்னு ஆச்சரியப்பட வைக்குது நம்முடைய விசுவாசம். அவன் ஆச்சரியப்பட்டு சொல்றாரு, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லுகிறேன் என்றார். சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்றாரு, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அவன் சொல்றாரு, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது. இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தபடி, எந்த சூழ்நிலையும் நீ விசுவாசிக்கிறல்ல, நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவது என்று சொல்லுகிறார். இது நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகளே இல்லை என்றாலும் நீ என்னை நம்புகிறாயே, நான் சொல்லுகிறேன், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்று இயேசு சொல்லுகிறார். ஆமென். எனவே இயேசுவின் ஒரு வார்த்தை இந்த சூழ்நிலையை மாற்றி போடும். அவருடைய வார்த்தை இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் கொண்டு வரும். ஆமென். அவருடைய வார்த்தை இல்லாத காரியங்களை உருவாக்கும். அவருடைய வார்த்தை அற்புதங்களை செய்யும். அவருடைய வார்த்தை சூழ்நிலைகளை மாற்றும். அவருடைய வார்த்தை இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யும். அருமையானவர்களே, அவர் வார்த்தையை கொண்டே உலகத்தை உண்டாக்கினார். அவருடைய வார்த்தை அவர் அனுப்பி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வை அவர் கொண்டு வருகிறார். அவர் சொல்கிறார், நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்காக கனவது. இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு நீங்க கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை தைரியமா செய்யுங்க. இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு உங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொண்டேன் என்ற விசுவாசத்துல வாழ ஆரம்பிங்க. தேவன் செஞ்ச காரியத்தை நீங்க அப்படியே அனுபவிக்க போறீங்க. அது மேனிஃபெஸ்ட் ஆக போகுது. நீங்க நின்று பார்ப்பீங்க. நீங்க சொல்லுவீங்க, இது கர்த்தரால் ஆயிற்று, என்னுடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று சொல்லுவீங்க. ஆமென். அப்ப இன்று இயேசு தம்முடைய வார்த்தை அனுப்பி இருக்கிறார். இன்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தபடி உனக்காக கடவுள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.